பழுத்த அரசியல்வாதிகளின் பலே அரசியல் திட்டம் இதோ உங்களுக்காக. தலைவரே, ஆட்சியில ஒண்ணு நாங்க இருக்கணும், இல்ல நீங்க இருக்கணும். நமக்கு மாத்து தமிழ்நாட்டுல மாத்தத்தை தரப்போறேன்னு இதுவரைக்கும் வந்தவர்கள் எல்லாரையும் கூட்டணிக்கு கூப்பிட்டே செல்லா காசாக்கிட்டோம். இப்ப புதுசா ஒருத்தர் அதே பழைய பல்லவி பாடிக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா இதுவரைக்கும் வந்தவர்கள் மாதிரி இவர் இல்லப்பா. இவரை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா தான் டீல் பண்ணணும். மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாய் தெரியுது. தலைவரே, புதுசா வரும்போது எப்பயும் இருக்குது தானே. கொஞ்ச நாளைக்கு மக்கள் புதுசா யார் வந்தாலும் பின்னாடியே போவாங்க. அப்படி நம்ம லேசில எடை போட்டக்கூடாது. ஆமா சார், இவருக்கு வர்ற கூட்டத்தை பார்த்தா நம்ம முன்னோடி தலைவர்களுக்கு மேல இவருக்கு மக்கள் கூட்டம் வருது. கோடிக்கணக்கான சம்பளத்தை சொகுசு வாழ்க்கையை தூக்கி போட்டு வர்றதுனால மக்கள் கொஞ்சம் பெருசா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய வசீகரத்தன்மை இருக்கு. புதுசா வர்றதுனால கிடைக்கிற விஷயத்தை வச்சு அரசியல் பண்ண வேண்டியதுதான். அவருக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான் இருக்கு. இருக்கிற எல்லா கட்சிக்காரங்க நம்ம எல்லாரும் நெருப்பு அள்ளி கொட்டுறோம். மனசு அசர மாதிரி தெரியலையே. இந்த இலசுக பூரா அவருக்கு பக்க பலமா இருக்காங்க ஐஷா. அது மட்டும் இல்லாம இந்த பொம்பளைங்க எல்லாம் அண்ணா அண்ணான்னு கொண்டாடுதுங்க. கட்சிக்கு சின்ன வந்தாலும் வந்தது, நாட்டுல யாரை பாரு எவனை பாரு விசில் அடிச்சுக்கிட்டே திரியிறாங்க. நம்ம காசு கொடுக்காம கூட்டம் வந்ததே இல்லை. ஆனா இந்த மனுஷன் வராதீங்கன்னா கூட ஓடுன்னு கூட்டம் அவர் போற இடமெல்லாம் ஓடுது. போற போக்க பார்த்தா இந்த 2026 தேர்தலோட நம்ம அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல. தலைவரே, அப்படியெல்லாம் யாரையும் முளைக்க விட்டுறக்கூடாது. யோசிப்போம், ஏதாவது வழி கிடைக்கும். முடக்கிறதுக்கு பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். அவ்வளவு லேசில வித்தக்கூடாது. நம்மளோட 50-60 வருஷ அரசியல் வாழ்க்கைக்கு ஒருத்தன் புதுசா வந்து மூடு விழா பண்ண பார்த்தா விட்டுருவோமா? நமக்கு பணத்தை வச்சு அரசியல் பண்ண தெரியும். பணத்தை வச்சும் அரசியல் பண்ண தெரியும். நம்ம யாருங்கிறத காட்டுவோம். This is Right News, your source for live updates from around the world. Stay with us for breaking news and in-depth analysis.